டிராபிக் போலீஸ் துணிச்சிருக்கு என்னன்னு சொன்னா இப்படி அடிச்சு சத்தம் காட்டா நல்ல பானை அடுப்பும் வச்சிருக்காங்க இந்த கீழே வேறங்க சந்து இப்படி சந்து உண்மையில மட்டக்களப்பில் நான் பார்க்கலடா. 200 பட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா 400 ரூபாயாம். திருநெல்வேலினா அல்வாலே. வணக்கம் ரவுலே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நாளைக்கு உங்களுக்கு தெரியும் 2026க்கான பொங்கல் தினம். நார்மலா 14ஆம் தேதி வர்றது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா 15ஆம் தேதி வந்துருக்குது. என்ன தெரியா ஏதாவது விசேஷமா இருக்கும்? 25 முடிஞ்சுதானே, அதுக்கப்புறம் 15 மட்டுமா வருது. என்ன தெரியாது. இப்ப நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு சொன்னால் திண்ண வேலைக்கு வந்திருக்கோம். ஏன் திண்ண வேலைக்கு வந்திருக்கோம்னு சொன்னா பொங்கல்ன்றது அது அங்க, அது இந்தியா. திண்ணவேலி என்றா இங்க பொங்கல் என்றாலே கூடுதலா பொங்கலுக்குரிய சாமான் அதிக அளவா விற்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா திண்ணவேலி சந்தையில தான். அதாவது இந்தியாவுல திருநெல்வேலினா அல்வாலே, இலங்கையில திருநெல்வேலின்னு சொன்னா பொங்கலுக்கான பொருட்கள். அதுக்கு மக்களும் பின்னர் டைம்ல வருவாங்க சொன்னா வேலை விட்டு 4 மணி போய் 5 மணிக்கு பாத்தீங்கன்னா வெயில் கீழே இறங்கினா அப்புறம் ஏகப்பட்ட மக்கள் வருவீங்கன்னா வேணும் சொன்னா இங்க பொங்கலுக்கான பொருட்கள் வாங்குறதுக்காண்டி. இப்போ பொங்கல் டைமண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக பொங்கல்ன்றது பொங்கலுக்கான தேவையான சாமான்கள், மற்ற அந்த கரும்புகள், மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் தோரணம் என்ற மாதிரி வாங்க வரணும். அதே மாதிரி நாங்களும் அந்த தேவைக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் நாளைக்கு ஒரு இடத்த பொங்க போகிறோம். எங்கே பொங்க போகிறோம்ன்றது நாளையாம் காணொலியில் பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. யாரும் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தர விடுங்க. ஓகே வாங்க. நாங்கள் இப்போ திருநெல்வேலிக்கு வந்துட்டோம். அதாவது அந்த பொங்கலுக்குரிய சாமான்கள் விற்கிற இடங்களுக்கு வந்துட்டோம். அப்படி நீட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக பொங்கலுக்குரிய பொருட்கள்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும். அதுதான் நாங்கள் வாங்க போய் கொண்டிருக்கோம். இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளவு கிரௌடாக இருக்குது. இன்றைக்கு சரியான கிரௌடாக இருக்கும். ஏண்டா பொங்கல்ண்டா யாழ்ப்பாணத்தில் அதாவது பொங்கலுக்குரிய பொருட்கள் வாங்குறதுக்கு ஸ்பெஷலான இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் தான். இந்த வேறங்க இதில் ஒரு நல்ல வடிவான ஜீப் கொண்டு பார்த்தீங்களோ நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் போவோம் வாங்க. இந்த க்ரௌடை பாருங்க எப்படி க்ரௌடுன்னு சொல்லி ஆக்களை பார்த்தீங்களே பயங்கர க்ரௌடாக இருக்குங்க. இதில் டிஜே எல்லாம் அடிக்கணும் இந்த இடங்களில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். திருநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி இதில் போட்டிருக்கு பாருங்க. கரும்பு வட்டி எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும். சாம்பிராணி பட்டி எவ்வளவு இது? 300 ரூபாயா? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 300. அண்ணா கோவிக்காங்க விரைக்க வாங்குறோம். சரியா இல்லை போயிட்டு நாங்கள் மொத்தமாக எத்தனை இருக்கு? 12 இன்னைக்கு மட்டும் தான் இந்த இன்னைக்கு மட்டும் விரைக்க வாங்கணும். கண்டிப்பாக வாங்க. இந்த பொங்கலுக்குரிய தோரணங்கள், மற்றது அகப்பை, மற்ற அந்த இலைகள் பொங்கல் பானையில் கட்டுற அந்த இலையெல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கோ நல்ல பாட்டு ஒன்று பாடிக்கொண்டிருக்குது. பொங்கல் பொருட்கள் வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கணும் பாருங்கோ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வெடி 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 சுட சுட வெடி இருக்குது. வெடி வித்து கொண்டிருக்கணும். எவ்வளவு? 400? ஒரு பட்டி 400. ஒரு பட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 400 ரூபாயாம். இன்றைக்கு கடும் ஒவ்வொரு போய் கொண்டிருக்குது. இந்த பொது செய்யப்பட்ட உங்களுக்கான அனைத்து விதமான பொருட்களும் ஒரே பொடியிலே உங்களுக்கு பயங்கரமா இருக்குது. பொது செய்யப்பட்ட விற்பனை கொண்டிருக்கிறது. அதே உடனே பாதிக்கலாம். நாளை நாளிலே அனைத்து விதமான வழிகளையும் ஒரே பொடியாங்கள் அகப்பை வைத்து கொண்டிருக்கிறாங்க. போவோம். இதில் பானை இருக்குது. அகப்பையிட்ட போவோம். அப்போ என்ன அகப்பை என்ன விலை? 200 250. இதில் எது 200 எது 250? இது 200 இது 200 இது 250. என்ன நிலவு தானே? என்ன சேர்ந்தவள 500 ரூபாய் பேருந்து விழா கூட கடையில் போய் கேட்டிங்கன்னா இதெல்லாம் 300 350 ரூபா சொல்லுவாங்க. நான் மலிவா தான் கையால் செய்கிறபடியாக மலிவா வைக்கிறேன். இது கையால் நீங்கள் செய்தா? நீங்கள் தான் செய்தது. அது அவங்க தானே செய்திருக்கு கையால். அதால் மலிவாக கொடுக்கணுமா? பொங்கல் என்றாலே அதாவது எல்லாமே மலிவாக ஆகிடும். என்ன மற்ற இந்த பொங்கலுக்கான அந்த எல்லாம் பொதி கட்டி இருப்பாங்க முழுக்க ஒரே நடியாக ஒரு 1500 2000 அந்த மாதிரி எங்கே எடுக்கலாம்? இந்த ஃபுட் சிட்டியில் எடுக்கலாம். என்ன சரி ஓகே.
ஓகே நன்றியா. இந்த இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கணும். அங்கால பொங்கலுக்கு தேவையான அரிசிகள் அது எல்லாமே வாங்கி கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் சந்தைக்குள்ளே வந்துட்டோம், திருநெல்வேலி சந்தைக்குள்ளே வந்துட்டோம். இந்த பொன்னி 225 ரூபாயாம் ஒவ்வொரு விலைகள் போட்டுருக்குது அரிசிகள். இந்த விலைகள் போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் அரிசி வாங்கினேன் ஞாபகம் இருக்கணும். இந்த இடத்துல அரிசி வாங்கினா ஞாபகம் இருக்குது. அப்படியே இங்கால பேருங்க சந்தை இந்த இடத்துல அரிசி வாங்கினேன். ஓ அந்த அண்ணன் இப்போ எனக்கு புதுசு திருநெல்வேலி சந்தைக்கு பெரிய சந்தை உண்டு தெரியுமா? பெரிய மிரக்கர் சந்தை. உள்ளுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். மேல் மாடியில் இருக்குது, கீழே இருக்குது. மிகப்பெரிய சந்தை உண்டு இது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அகப்பை மற்றது பானை எல்லாமே வச்சு விற்று கொண்டிருக்கணும். நாங்கள் கடைசியில் வாங்குவோம், எல்லாம் பழங்கள் எல்லாம் பார்த்து வாங்குவோம். இந்த இடத்துல பானைகள் இருக்குது வேறுங்க, பானை இந்த இங்கே வேறுங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டை வைக்கிறது எல்லாமே இருக்குது வேறுங்க. இந்த பானை இருக்குது வேறுங்க, மண் பானை. இது எல்லாமே மண் பானை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி தோரணம் இந்த வேறுங்க, தோரணம் வச்சு விற்று கொண்டிருக்கான். எல்லாமே அவங்களே கையால் கட்டி கொண்டு போயிட்டு இருந்து வருவாங்க. இங்கே கொண்டு வந்து விற்கிறாங்க வேறுங்க. அம்மா வாங்கி கொண்டு இருக்கிற வேறுங்க. இங்கே அந்த பொங்கல் பானையில் கட்டுற அந்த இலை மஞ்சள் கட்டி வைக்கிற இலை. மஞ்சளா இஞ்சியா? இது மஞ்சள் இது இஞ்சி. ஸோ இது ரெண்டுமே இருக்குது. இது மஞ்சளா இது இஞ்சியா? இது மஞ்சள் இது இஞ்சி. இது மஞ்சள் இது இஞ்சி. இஞ்சியும் கட்டுவாங்க, ரெண்டும் கட்டுவாங்க. ஓ அந்த பொங்கல் பானையில் கட்டுறது. இந்த இதுகளில் பேருங்க பழங்கள் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும். இந்த இடத்துல அகப்பை இருக்குது. ஓ என்ன மாதிரி நல்ல சுகம். நீங்கள் நல்ல சுகமா? இப்போ இதுக்கு என்ன மஞ்சளும் இஞ்சியுமா கட்டி வச்சுக்கிட்ட கவுளுக்கு எல்லாம் சேர்த்துருக்கு? எவ்வளோ இது? 100 ரூபா. என்ன இது வந்து பானைக்கு தானே கட்டுவாங்க. நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கிறீங்களா அங்கே மட்டக்களப்பில் படி இப்படியா? அதாவது மஞ்சளில் கட்டுவாங்க, எல்லாரும் வீட்லையும் கிடையாது. நார்மலாக ஒரு சில பேர் சந்தையை கேட்குறேன். சந்தை இப்படி சந்தை உண்மையில மட்டக்களப்பில் நான் பார்க்கலடா. இந்த அளவுக்கு க்ரோடாகி இப்படி பொருட்கள் பண்ற சந்தை இது வரைக்கும் நான் இலங்கையில பார்க்கல. இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நானும் வந்து இப்பதான் பாக்குறேன் இப்படி ஒரு சந்தை. ஒரு அதிசயமா இருக்கு. எங்களுக்கு பழகிருக்கு வருஷம் இல்ல. எங்களுக்கு மட்டக்களப்பு வந்தா புதுசு மாதிரி, உங்களுக்கு இங்க வந்தா இது புதுசு. பொங்கலுக்கு இப்படி இப்படி இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு இடம் இல்ல. அண்ணன் பாத்தீங்கன்னு சொன்னா வடி வச்சு வித்து கொண்டிருக்காரு, வடிக்கடை. இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா வடிக்கடை இருக்கு வேற வந்தா. வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள். நல்ல சுகம். நானுங்கிற நாள் வந்து இந்தியாவில் எப்படிச்சோம்? நல்ல சுகம். நீங்கள் ஆண்டன் மதியில் நல்லா இருக்கிறீங்களா? நல்ல சுகம். சாமி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட KS சங்கர் ப்ரோ நிற்கிறார். 50 நான் எங்க சுத்தி வர எடுக்கிறீங்க? நான் பாடம் கேட்டுறேன். பொங்கலுக்கு வேண்டாம் வந்துட்டீங்களா? உங்களுக்கு பாடம் மட்டும் மிச்செல்லாம் வாங்கியாச்சா? இந்த பொதி மாதிரி எங்க வாங்கலாம்? பொதி மாதிரி புல்லாட எல்லா இடம் விற்கிறாங்க. புடிச்சிட்டுல விற்கிறாங்களா? என்னென்ன பொங்கல் வாங்கணும் நான் தெரியும், நான் வாங்கிட்டு போவேன். எனக்கு தெரியும். கடையில மட்டும் முதல் முறையா கடையில பொங்க போறோம் நான் கேட்கிறேன். நான் பொங்கல் சாமான் தாங்கட்டா அவங்களே தருவாங்க. பொதியா வச்சிருக்காங்க. இப்போ பானை இங்க தான் வாங்கணும். என்ன பானையும் அடுப்பும் இருக்காங்க? அடுப்பு விற்கிறாங்க, ஒரு இடத்துல விற்கிறாங்க. குட்டி அடுப்பு. என்ன இது? என்ன கடையோ? இதுல சைவ சாப்பாடு கடை என்ன தெரியாது. நல்ல ஃபேமஸான இடம். அதை விடுங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நல்ல கலராக இருக்குது. அடுப்பும் வச்சிருக்கிறாங்க. இந்த கீழே வேறங்க அடுப்பும் வச்சிருக்கணும். இங்கே தான் பொங்கல் பானை வாங்குவோம்னு சொல்லி இருக்கிறேன் நான். ஏன்டா அவ்வளோத்துக்கு வடிவாக இருக்குது பொங்கல் பானை எல்லாமே. நல்ல கலர். எவ்வளோ பானை? பானை உங்களுக்கு மேலே தான் 2000 ரூபா. 2000 ரூபாயா? எவ்வளவு? 1100 ரூபா. 1100 ரூபா. என்ன கொஞ்சம் வந்து 1000 தந்துட்டு போறாங்க. இது வந்து 3 பேர் நீங்க ஒன்று நான் உண்டு. என்ன வந்துட்டு போனீங்க உங்களுக்கு நான் 2 பார்த்தா அப்படி இல்லை. இது வந்து 1200 ரூபா.
மற்றது இது இருக்கிறது வந்து 600 ரூபா. எத்தனை சுண்டு பொங்கலாம்? இது அரை கிலோ. அரை கிலோ பொங்கலாம். அதுல இது 1 கிலோ. 1 கிலோ பொங்கல். 1 கிலோ 800 ரூபா. இந்த 2 கிலோ. 2 கிலோன்னு சொல்லிச்சுன்னா 1200. இந்த 1.5 கிலோ 1000 ரூபா. சரியா? இவருக்கு கொடுத்தா 2 கிலோ. அப்ப அவர் இந்த கஸ்டமர் கண்ட முகம் பண்ணிட்டு தான் 1100. எனக்கு வந்து பெயிண்ட் இருக்குல்ல, இது வந்து இது அடிச்சிருக்கீங்களா இதுக்கு? இல்ல இல்ல இல்ல, இது முதல் வந்தது. இந்த கீறுகள்லாம் அடிச்சிருக்கு. இந்த விளிம்புக்கு மேல எனக்கு பெயிண்ட் இருக்க கூடாது இதுக்குள்ள. இது எதுவுமே இதுக்குள்ள கெமிக்கல் இல்ல. கெமிக்கல் இல்ல. இது நீங்க மணந்து பாருங்க, அப்படி எதுவும் இருந்தா நீங்க சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. அதாவது அண்ணன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவரோட கடைக்கு நம்பி வாங்க, சந்தோஷமா போங்கன்ற மாதிரி வந்து இங்க வந்து கெமிக்கல். எங்களுக்கு என்ன? எங்களுக்கு 1 கிலோ பானை காணுமா? 1 கிலோ பானை தானே நம்ம குடவா சாப்பிடுவோம். இது சாம்பல் ஐயா போட்டு தட்டுறது. அது ஒட்டுமே இல்ல, கடியா இருக்கு. சாம்பல் போட்டு தட்டுறது கழுவினா போயிடும். இது சரியா? இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு தெரியும். அண்ணா எங்களுக்கு 1 கிலோ பானையும் என்ன ஒரு அடுப்பும் தாங்க. 1 கிலோ பானையும் அடுப்பு. மற்றது அகப்ப, குட்டி அகப்ப, தோரணம் அண்ணா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வண்டி போகுவா? இல்ல முதல்ல அடுப்பை மிதமா அவங்க கையில காவி கொண்டு போய் கார்ல வச்சுட்டு வரணும் போல. அதுதான் பெரிய பிரச்சனை. அங்க போகணும்டா, காருக்கு போறா இருந்தா. அங்க போயிட்டு திருப்பி வருவோம். ஓகே ஓகே சரி. இதெல்லாம் பானை கலர். இது நாங்க காவி பூசி மினுக்கிறது. நல்ல பானையா கொள்ள பானையான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? சில கீழே தண்ணி கசியாதா, வெடிக்காதா? இப்படி அடிச்சு சத்தம் கேட்டா நல்ல பானை. ஓகே, இதுவும் நல்ல பானை. நல்ல பானை அடிச்சு அடியில உடைஞ்சிருக்கும் போல. போட்டு பாருங்க. அண்ணா எனக்கு அந்த நான் கேட்டது தாங்க அண்ணா. என்ன கேட்டது? 1 கிலோ பானையும் ஒரு அடுப்பும். 1 கிலோ பானை. இளநியும் வச்சுக்கிட்டு கொண்டிருக்கணும். இளநியை ஞாபகமே வருது. இளநியும் வாங்கணும் போல. இந்தால பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமந்த கல்லில் அடுப்பும் செய்து வச்சிருக்கணும். இந்த பக்கம் பாருங்க, சீமந்த கல் அடுப்பு, மற்ற வாழைக்குழையல், மற்றது சில்வர் பானை, மாம்பழம், மற்ற அந்த துணி, அந்த இதுக்கு கட்டுற துணி இருக்குது அந்த பக்கம். அந்த துணியெல்லாம் கட்டணும் என்ன? இது துணி பட்டு. அங்கே அந்த துணி அந்த பட்டு கட்டுவாங்க. அந்த பட்டு கட்டணும் ப்ரோ. மற்றது கணக்க வேலை கிடக்குது போல பொங்கலுக்கு. தேடி தேடி வந்துரும் போல இருக்கு. இப்போ நாங்கள் அதே வாங்கி வச்சுட்டு வருவோம் டேக்கண்டு. அப்படியே நான் வண்டி வச்சுட்டு, அதான் பெரிய பொருள். வண்டி வச்சுட்டு வரோம் அப்படி. ஸோ அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த பட்டையை வாங்கிட்டு போவோமா? பட்டை கொண்டு வளைஞ்சு பானைக்கு மஞ்சள் மிஞ்சின் தான் கட்டுறது. நடந்திருக்கு சம்பவம். வேணா, அதாவது பானை கட்டுறதுக்கு வந்து பட்டு கட்டிருக்காங்க. பானையை கட்டக்கூடாது. இந்த நெருப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி சம்பவம் ஆகிடும். எவ்வளவு அண்ணா? எவ்வளவு? வேற என்ன பொங்கல் ஃபுல்லாக சாமான் வச்சுக்கிறீங்க ஒரே நடிகை? நானே ஊதி போய் கிடக்குறேன், நீங்கள் வழியாக கிட்ட சொல்றீங்க. என்னத்தான் போகணும் இந்த வருஷம் பார்ப்போம். கொஞ்சம் வேலையில் கூடி போட்டு அந்த வேலையில் குறைச்சி போட்டு. அது வீட்டை இருக்கு என்ன துவாங்கல, கடையோட கொஞ்சம் மின்ன கெட்டதால அப்படியே. கடை இருக்குதோ? வேற எவ்வளோ வேற என்ன பொங்கல் தேவையான சொல்லுங்க, சொன்னா தானே தெரியும். அதெல்லாம் இதோட தருவாங்களா? அந்த பொதியோட என்ன அதோட தர மாட்டாங்களா? பார்ப்போம். இந்த விளக்கம் இல்லை தானே, நாங்கள் சின்ன பொடியங்கள் தானே, இப்போதானே வாரம். நல்லா இருக்கு, காட்டும் ஒரு கோவில். இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அழகான வேல் ஒன்று செய்து வச்சிருக்காரு அண்ணா. நல்ல வேலன் தான் பேர் கடைக்கு. நல்ல வேலன். நல்ல வேலன். நல்லூர் முருகன். நல்ல பெரிய வேல் உண்டு வேற வந்து. அதாவது திருநெல்வேலியில் இந்த கடை இருக்குது, நெல்லை வேலன். சரி, நான் போயிட்டு வரேன். என்ன சந்தோஷம். பட்டு வாங்கியாச்சு மஞ்சள் கலர்ல. மஞ்சள் கலர் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அந்த அண்ணா அந்த இந்த வேலை பார்த்துறீங்களோ, இந்த பெரிய வேலன் செய்திருக்கிறார். நெல்லை முருகன். பிரசன்னா குருக்கள் இந்த இருக்கிறார். இந்த இடத்துல எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், உலக புகழ் பெற்ற பிரசன்னா குருக்கள் இந்த இருக்கிறார்.
இந்த இடத்துல நோட் பண்ணியா ஒரு போலீஸ் பாதுகாப்போட தான் இருக்கு நம்ம பார்த்தீங்க. டிராஃபிக் போலீஸ் துமிச்சிருக்கு. ஏன்னு சொன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்கு. இது கலர் நல்ல கலரா? 1 கிலோ பானை. ஓ நல்ல கலரா? ரெட் கலர் பானை எடுங்களா? ரெட் கலர். இந்த கலர் இருந்தா நல்லா இருக்க மாட்டாப்பா. இந்த கலரா? புதுவா? மேல கீழே ஒரு ரேஞ்ச் மேல இது இப்படி நல்லா இருக்குமே. நல்லா இருக்குமே. கண்டிப்பா வெளியே அண்ணன் அந்த அந்த பொடியனை கொடுத்த மாதிரி குறைச்சி தர உணவங்களுக்கு. அடுப்பு அண்ணா இது படிக்காதா? நெருப்பு முன்னா அது ஒட்டையா எங்க 2 நாள் பாருங்க சூளையில படிச்சிருக்கோம். வேக வச்சு அடுக்கல சூளையில படிச்சிருக்கோம். சொன்னார் பாத்தீங்களா ஒரு கதை உண்டு. அப்படியே விட்டுட்டு இருக்கிறீங்க. நாங்க விட்டுட்டு போனா என்ன காசு தராங்க? அது பிரச்சனை இல்லை. எவ்வளவு 2500 ரூபா தந்துடுறேன் நான். 2000 நான் இப்போ மிச்ச காசை தாங்க மிச்ச மாத்திரம். எவ்வளவு மொத்தம்? அது என்ன அடுப்பு மீது 1200 ரூபா. ஓ 100 ரூபா 100 ரூபா தரணும். 500 ரூபா. அகப்ப எடுத்தது இல்லை அண்ணா. அகப்ப அவப்பே எடுத்தீங்க? அகப்பையும் இல்லை. 2 எடுக்கணும். நீங்களும் 2000 சொன்னீங்க. இல்லை அண்ணா குழம்பி போட்டுருக்கிற அந்த அகப்பையும் எடுத்து தாங்க. வண்டி அப்ப நல்லா அப்ப எடுத்தாங்கண்ணா. உங்களோட கையால் எடுத்தாரதெல்லாம் நாளைக்கு எங்கட கையால பொங்க போறோம். அண்ணா குழம்பி போய் நிக்கிற லாக்கல் க்ரௌடு கூடி. ஓ நல்லா அப்ப எடுங்க குனிஞ்சி இடுப்பு நோக அது குனிடா. அண்ணா இதே அகப்ப இது 200 ரூபா. அப்ப இதான் அகப்ப. தட்டி பார்க்குது மண்டல அடிச்சு பார்க்கட்டா? இப்படி அடிச்சு பாரு உடையுது. முழங்கால வச்சு முறிச்சு பாரு. சரி ஓகே ஓகே ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இப்பயும் கரும்பு வந்து இறங்கி கொண்டே இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மணந்து பாரு. 300 ரூபாய்க்கு ஒரு பேக் ஃப்ரீ ப்ரோ. பேக் ஃப்ரீயா? ஓ இப்போ பேக் காசுடா. பொங்கல் பொங்கல் இருக்கலாம். வறுத்த வயது இருக்கு, குழம்பு இருக்கு, கச்சா முத்து இருக்கு, விளக்கு நெய் இருக்கு, தீபூதி, சந்தனம், குங்குமம், சாம்பிராணி தூள், பட்டு, அந்த அந்த பயிரெல்லாம் எத்தனை கிலோ பொங்குறதுக்குரிய? 1 கிலோ அரிசி கேட்டேன். 1 கிலோக்கு என்ன? இப்போ இதை தவிர வேறு என்ன வாங்கணும்? பாளையம் முடிஞ்சது. பால் இல்லாம அது இல்லாம பாலும் வாங்கணும். என்ன பால்? தேங்காய் பாலில் பொங்கலாம். இல்லை பொங்கல் நான் வித்தியாசமாக பொங்கல். எவ்வளவு இது? 2500 ரூபாய். எவ்வளோ? 2500. 2500. 50 இப்போ முழந்தான் மிச்சமாக கிடையாது. 50 எவ்வளோ தான் மிச்சமாக இருக்கு. 2500 அந்த பேக். பாலியும் சேர்த்துட்டாரு. பாலிக்கு சேர்த்து. ஓகே விலை எனக்கு தெரியாடா, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஓகேவான் இதே இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன்னா இங்கே 2 லட்சம் தான் கிடையாது. இப்போ எல்லாம் முடிஞ்சுது. நீங்களோட கொடுத்து அம்மா குட்டியே கொண்டு இல்லை விலை கூட வீடியோ பார்த்து சொல்லுங்க நான் பார்க்க. அடே என்னது இதோ அரிசிக்கான பொங்கலுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள் எல்லாரும் கரும்பு வேண்டி கொண்டு தான்டா போறாங்க. கரும்பா? நம்ம காருக்கு மேல வச்சு தான் கட்டிட்டு போகணும். பக்கத்துல வெட்டி நகரம் பெஞ்சு கரும்பு இங்கே 200 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தோரணம் கொஞ்சம் உலக தோரணம், அதே மாதிரி நோமல் தோரணம் என அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்திலே மலிவாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கணும்னா பழம் வாங்கணும். வர மஞ்சள், அந்த மஞ்சள் இஞ்சி 20 வகையான பொருட்களை பொது செய்து ஒரு டப்பாவிலே அடைத்து உங்களுக்காக அந்த டப்பாவோடு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறார். மஞ்சளும் இஞ்சியும் இல்லை இங்கே தோரணம் இருக்குது. அண்ணன் எடுத்து தான் நாங்கள் இப்போ வாங்க போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அகப்பை, மற்ற சுளகு, மற்றது இந்த முட்டை வைக்கிறது எல்லாமே இருக்குது. வேறங்க எவ்வளோ சுத்தி கட்டுறது அதில் தேவையில்லை என்ன? இல்லை இல்லை வேண்டாம். இந்த அப்பிள் வையுங்க, இது வையுங்க, இது வையுங்க, மற்ற அந்த விளாம்பழம் வையுங்க.
இல்லை வாழைப்பழம் இங்கே தான் நாங்கள் வாங்க போகிறோம். பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கியாச்சு. விழுதுல அப்படி அப்படியே இதை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே பேக் கொண்டு வாங்கிட்டு வரேன் நாட்டை. அப்படியே கலண்ட விஞ்சு ஓடும். இந்த பொடிகள சைஸை பாருங்க எப்படி இருக்காண்டு. ஒவ்வொன்றும் ராக்கெட் மாதிரி இருக்கு. ராக்கெட் மாதிரியே இருக்கு பார்க்குறதுக்கு. பெரிய பெரிய பொடிகள் எல்லாமே. பட்டு என்ன சாம்பிராணி தூள், இங்கே குங்குமம், தீபூதி, சந்தனம். அது கோலமா? கோலமாவு கோலமா இருக்கும். இல்லை கோலமா வேற கிடையாது, கோலமாவு. அது எங்கே வாங்கலாம்? ஆ கடையிலையோ? சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஆ என்ன சொல்லுவோம் ஏதாவது சொல்லுங்க நீங்கள் விரும்புங்க சொல்லுங்க. சரி ஓகே போயிட்டு வருவோம். வேணும் அது தட்டு விட்டு எடுக்கலாம். எடுக்கலாம் வாங்க. உங்கள்கிட்ட இருக்கா கோலம் போகிறதுக்கு தட்டு இருக்கா? ஓ, கோலம்புறதுக்கு தட்டு இருக்கு, தெரியாதா? எங்கட வீட்டெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கா? இதான் கோலம் போடுற தட்டான். இங்கே அந்த கோலமா வாங்கினாங்க. மஞ்சள் வைக்கிறது இதுக்குள்ள வெள்ளை அப்படி அப்படி ஒரு கலரை வச்சுண்டா ஒரு கலரா வரும். அடுத்த பிறகு அதை என்னென்ன வாங்கணும்? இனி ப்ரோ பட்டாசும் கரும்பும் அதாவது சின்ன கரும்பு வண்டிட்டோம். பொங்கலுக்குள்ள பிழிஞ்சு விடுறது வண்டிட்டோம். பொங்கல் பானைக்கு மேலே அந்த முக்கோணமாக கட்டுவாங்க 3 கரும்பு, பெரிய கரும்பு. அந்த கரும்பு வேண்டணும். அடுத்தது பால் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அதாவது பசுப்பால் விடுறதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து தேங்காய் பால் வந்து விட்டு சமைக்கிறதா. பசுப்பால்னு சொன்னால் பிடிச்சிட்டு எங்கேயாச்சும் பால் இருக்கு, மில்க், அது வண்டி போனோம்டா. சரி, அவ்வளோதான். அவ்வளோதான். அது பேருந்து சாப்பிடும். நாளைக்கு நாங்கள் இதோட வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். சந்திப்போம் மீண்டும். பாய்.